அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி அமெரிக்கால சென்ட்ரல் வேலி, அதாவது மடேரா அப்படின்ற ஒரு ஊர்ல எடுக்கப்பட்ட காணொளி. இந்த காணொளியில எனக்கு பின்னாடி இருக்குல்ல இந்த பாதாம் மரங்கள், இதை குறித்து தான் பேச போறோம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மடேரால இருக்கிற இந்த பாதாம் தோட்டத்துல எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் பாதாம் மரங்கள். தோராயமாக 40,000 கோடிக்கு இந்த பாதாமை இங்க மடேரா இந்த பகுதியில் சென்ட்ரல் வேலியில உற்பத்தி செஞ்சு அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நாம் கலிஃபோர்னியா அப்படின்னா கூகுள், ஃபேஸ்புக் இதை தான் நினைப்போம். ஆனால் அது சிலிக்கான் வேலி பள்ளத்தாக்காக இருந்தாலும் அதை தாண்டி இங்கே வேளாண்மை அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அளவு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாதாமை உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுமதி செய்கின்றன. அது குறித்து பார்ப்போம். இப்போ இந்த காணொலியில் நம்ம இந்த பாதாம் தோட்டத்தின் உரிமையாளர் கன்வர் சிங் அவங்ககிட்ட பேச போகிறோம். வாங்க கன்வர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி கன்வர், எங்கள் பார்வையாளர்கள் அனைவரோடையும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு. மிக முக்கியமாக இந்த தோட்டத்தில் எங்களை காணொலிகளை எடுத்து உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கும் மிக்க நன்றிங்க. சரி, 40,000 கோடிக்கு பாதாம் ஏற்றுமதி ஆகுது உலக நாடுகளுக்கு. இது எப்படி, இதை பற்றி உங்களோட அனுபவங்கள், இந்த பயிரை பற்றிய கருத்துக்கள்லாம் பகிர்ந்துங்களா? அப்படி என்றால் நீங்கள் சொன்னது போல உலகத்தில் சுமார் 80% பாதாம் இங்கே உற்பத்தியாகிறது. பாதாம் கலிபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அது இப்பகுதியில் நடக்கிறது. இது சென்ட்ரல் வேலி பகுதி, ட்ரேசி முதல் பேக்கர்ஃபீல்ட் வரை நீளமாக விடக. இங்கு இந்த பயிருக்கு ஏற்ற சிறந்த வானிலை அமைப்புகள் உருவாகின்றன. இது அதிக உலர்ந்த இடமாக இருக்க வேண்டும். காற்று மிகவும் உலர்ந்ததாக இருக்கிறது. அதாவது இதற்கு நிறைய தண்ணீர் தேவை. ஆனாலும் அந்த தண்ணீர் இங்கே கிடைக்கிறது. இதனால் சென்ட்ரல் வேலியில பாதாம் வளர்க்க இது ஒரு சிறந்த இடமாகுது. அதனால் உலக ராயல்டி பாதாம்கள்ல சுமார் 80% இங்கே உற்பத்தி செய்கிறோம். மரங்கள் ஒவ்வொன்றும் பார்க்க சரியா வரிசையா நடப்பட்டு இருக்கின்றது. 2 மரங்களுக்கு இடைவெளி சரியா இருக்கு. அதே மாதிரி இந்த 2 வரிசைகளையும் பார்த்தீங்கன்னா அளவுகோல் வச்சு அளந்த மாதிரி இருக்கு. இது எதனால அப்படி இருக்கு? மரங்கள் ஒன்றுக்கொன்று 13 அடி தூரத்தில் நடப்பட்டுள்ளன. சரி, அதாவது ஒரு வரிசை அப்படிதான். சரி. பிறகு முதல் வரிசை வரை சுமார் 22 அடி இடைவெளி. மரங்கள் எல்லாம் சரியாக இடைவெளி வைக்கப்பட்டிருக்குங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பல நேரங்கள்ல அறுவடை வேலைகள் தானாக இயங்கும் கருவிகளால் செய்யப்படுகிறது. அதற்காகவே இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. புரியலாம். அதாவது எத்தனை அடிகள் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அடுத்த மரம் வந்ததோ அதை குலுக்கி பழங்களை எடுத்து விடலாம். அதனால் மரங்கள் சரியான இடைவெளியில் இருக்க வேண்டும் இல்லையா? சரி, அதாவது எல்லாம் சமமாக இடைவெளி வைக்கப்பட்டிருக்க வேண்டும், அவ்வளவுதான். முக்கியமாக இந்த மரங்களுக்கு சுமார் 20 வருட ஆயுள் தான் இருக்கும், சரியா? அதாவது உற்பத்தி வாழ்க்கை காலம் என்று சொல்லலாம். பொதுவாக அது எவ்வளவு நேரமாகும்? நீங்கள் ஒரு சிறிய கன்றை நட்டால் அதற்கு சுமார் 3 ஆண்டுகள் ஆகும். அந்த 3 ஆண்டுகளில் சுமார் 20 முதல் 25% பயிர் கிடைக்கும். 4வது ஆண்டுக்குள் சுமார் 50% பயிர் கிடைக்கும். 5வது ஆண்டில் 75 முதல் 80%. 6வது ஆண்டு அது போதுமான அளவு முதிர்ச்சி அடைகிறது. அதனால் ஆரம்பத்துல மரங்களை நடுவது முதல் அவற்றை பராமரிப்பது வரை நிறைய முதலீடு செய்ய வேண்டி வருகிறது. அதாவது அதை ஒரு உற்பத்தி தரும் நிலைக்கு கொண்டு வர. அதனால் ஆரம்ப கட்டத்தில் நிறைய முதலீடு தேவைப்படுகிறது. அப்படி என்றால் இந்த முழு பாதாம் தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ஏன்னா இந்த இடத்துல வேலையை பார்த்தா ஒரு வருடத்துக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. எத்தனை வேலையாட்கள் இதை வச்சு நீங்க இதை பராமரிக்கிறீங்க? எனக்கு நம்மிடம் ஒரு பராமரிப்பாளர் இருக்கிறார். அவர் இதை பார்த்துக் கொள்கிறார். ஆனாலும் அவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டும். ரசாயனங்களை நேரத்தில் ஆர்டர் செய்ய வேண்டும். நீர்ப்பாசன வேலைகளை நேரத்தில் முடிக்க வேண்டும். எல்லா வேலைகளும் சரியான நேரத்தில் நடக்க வேண்டும். அறுவடை சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். மேலும் பூக்கும் காலத்துல பூப்பதன் போது ஒரு ப்ளூம் ஸ்ப்ரே இருக்கிறது. அது நேரத்துல செய்யப்பட வேண்டும். அப்படியா? நம்மிடம் ஒரு பராமரிப்பாளர் இருக்கிறாரு. அவர் எல்லா கைவேலைகளையும் செய்கிறாரு. ஆனாலும் பெரும்பாலான விஷயங்கள் மேலாண்மை மாதிரி தான் இங்க நடக்குது. சரி, அப்ப இந்த பாதாம் பருப்பை பத்தி பேசுவோம். இந்த பாதாம் பருப்புக்கு வெளியில 2 ஓடுகள் உள்ளது. வெளிப்புற ஓடை ஹல் அப்படின்னும் உட்புற ஓடை ஷெல்லுன்னு சொல்றாங்க. இதை நான் சொல்றது சரியா தானே சொல்றேன்? நீங்க உறுதி செய்யுங்க. இதோ மேல்புறம் இருக்கிறது, இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிறது. இதுதான் ஹல் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அதுக்குள் கிடைக்கும் இந்த பகுதி தான் ஷெல் என்று அழைக்கப்படுகிறது. சரி. அதற்கு பிறகு உங்கள் இறைச்சி இந்த நிலையில் இறைச்சி இங்கேதான் இருக்கிறது. ஆஹா, அதுதான், அது ஷெல்லுக்குள் இருக்கிறது. ஆனால் இதை மக்கள் பல விதமாக செய்கிறார்கள். ஏனென்றால் இந்தியால சில தயாரிப்புகள் வெறும் ஷெல் மாற்றமே விற்கப்படுகிறது. அவர்கள் ஹல்ல மட்டும் நீக்கி விடுகிறார்கள். சரி, அதுக்கு பிறகு அதை ஷெல்லுடன் அனுப்புகிறாங்க.
ஷெல் எதையாவது நுகர்வோர்களால எடுத்து விடப்படுகிறது அல்லது பெரிய தொழிற்சாலைகளில் எடுத்து விடப்படுகிறது. அதுக்கு பிறகு எனக்கு தோன்றுகிறது, ஏனென்றால் சில வரிகளை சேமிக்க, ஏனென்றால் நீங்கள் அந்த வேலைகளில் சிலவற்றை இந்தியாவிலே செய்து விடுகிறீர்கள். அதனால் இரு வழிகளிலும் இது செய்வது. அப்படியே பொருள் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டதும் அது ஹல்லர் மற்றும் ஷெல்லருக்கு போகிறது. அங்கே அவர்கள் ஹல்லிங் மற்றும் ஷெல்லிங் செய்கிறார்கள். அவர்கள் உங்களிடம் கேட்பார்கள், நீங்கள் ஹல்லிங் மட்டும் செய்ய வேண்டுமா அல்லது ஷெல்லிங் கூட செய்ய வேண்டுமா என்று. அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவை என்பதை பொறுத்து. ஏனென்றால் சில பொருட்கள், உதாரணத்திற்கு நம்மிடம் 2 வகைகள் உள்ளன. ஒன்று நான் பேர்ல் என்று அழைக்கப்படுகிறது, மற்றொன்று மொன்ட்ரே என்று அழைக்கப்படுகிறது. அதனால் நான் பேர்ல் ஷெல்களுக்கு அதிகமான தேவை இருக்குது. அதனால் ஷெல்லில் நீங்க அதிகம் பணம் சம்பாதிக்க முடியும் மீட்ல விட. சரி, ஓ உன்னேரா மார்க்கெட்டின் நிலையை பொறுத்து சரி. நீங்கள் உங்கள் பொருளையே அதற்கேற்ப வடிவமைக்கிறீர்கள். இப்ப பாதாம் மட்டும் இல்லாம அதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய உருவாக்குறீங்க இல்லையா? இப்ப இந்த ஹல்லிங் அண்ட் ஷெல்லிங் அப்படின்றது எந்த தொழிற்சாலைகள்ல கொண்டு போய் பண்றீங்க? அந்த தொழிற்சாலைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளா இல்ல சிறிய அளவிலான தொழிற்சாலைகளான்னு சொல்லுங்க. இந்த பகுதி பெரும்பாலும் பாதாம், பிஸ்தா, வால்நட் போன்றவை அதிகம் உள்ளது. அதனால் ஆனா பாதாமுக்கான ஹாலிங் விஷயத்தில் பார்த்தால் இந்த பகுதியில நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அவை உங்களுக்காக ஹல்லிங் மற்றும் ஷெல்லிங் பணிகளை கவனிக்கின்றன. நாங்க இங்க அந்த தொழிற்சாலைகள்ல ஒன்றை பயன்படுத்துகிறோம். அதுக்கு மின்தான் என்று பெயர். அவை அவை கூட்டுறக சங்கின. கூட்டுறவு சங்கம் நல்ல ஆமா, அவர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பொருட்களை கொண்டு வருகிறார்கள். அந்த கூட்டுறவு சங்கங்களின் நல்ல விஷயம் என்னவென்றால் அவர்கள் பை ப்ராடக்ட்ஸையும் விநியோகிக்கிறாங்க தெரியுமா? அதாவது பை ப்ராடக்ட்ஸையும் விற்பனை செய்கிறார்கள். இந்த பாதாமின் பை ப்ராடக்ட்ஸ் என்பது ஹல்ஸ் மற்றும் ஷெல்ஸ் மாதிரி. அவை அரைக்கப்பட்டு தெரியுமா மாடுகளுக்கான தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. என்றால் அதில் நிறைய பொருத்தமைக்கலன்னு. இந்த மரங்களை பாக்குறப்ப எனக்கு வியப்பா ஒண்ணு தெரியுது. அது என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தவங்க அளவுகோல் எடுத்துட்டு வந்து வரிசையா இந்த மரங்களை நட்டு இடைவேளை எல்லாம் சரியா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அப்ப ஒருவேளை இது இந்த கலிபோர்னியா மாநிலத்துல விதிமுறையா? அது ஒரு விதிமே இல்லை. ஆனா இது உங்கள் வேளாண்மை முறைகளை மேம்படுத்துவதற்காக. ஏனென்றால் நீங்கள் வணிக ரீதியில் பொருட்கள் உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால் வணிக ரீதியான அறுவடை. அதோடு எல்லா ஸ்ப்ரேயர்கள், அறுவடை உபகரணங்கள் எல்லாம் அந்த இடைவெளிக்கே பயன்படுத்தப்படுகின்றன. நீங்க பயன்படுத்தும் எதுவும் அந்த தூரத்துக்கே பொருந்தி இருக்கும் இல்லையா? என்றால் நீங்கள் குறைவாக இடைவெளி வைக்கிறீர்கள் அல்லது ஸ்டாண்டர்ட் உபகரணங்களை பயன்படுத்த முடியவில்லை என்றால் அது உங்கள் உபகரணங்களை தனிப்பயனாக்க வேண்டியிருக்கும் என. அப்படி என்றால் இது ஒரு பழக்கமாக ஆகிவிடுகிறது. நீர் பாசனம் அப்படின்றது பயிர்களுக்கு ரொம்ப முக்கியம். நீர் இல்லாம பயிர் இல்ல. அப்ப இந்த நீரை வந்து நான் இங்க பார்த்தப்ப இந்த தோட்டத்துல குழாய்கள் மூலமா சொட்டு நீர் பாசனம் நீங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த நீர்ப்பாசனம் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்ல முடியுமா? சில இடங்கள்ல கலிபோர்னியாவில் மிகவும் அரிதாக அவர்கள் வெள்ளப்பாசனம் செய்கிறார்கள். அதாவது இந்தியாவில் நாம் செய்வது போலவே. சரி, அதாவது உங்களிடம் நிறைய தண்ணீர் இருக்கும். இது இப்போது மிகவும் அரிதாக உள்ளது. மற்றும் குறிப்பாக கலிபோர்னியாவின் வானிலை மற்றும் இப்போது மழைகள் எப்படி இருக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டால் நீங்களே அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது. தண்ணீர் பெரும்பாலும் நகர பகுதிகளுக்கு செல்கிறது. அது உண்மை. அதனால் இங்கே நாம் பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ள ட்ரிப் பாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இது நீரை சேமிக்கும் ஒரு சிறந்த முறையாகும். அதாவது உங்கள் எல்லா குழாய்களும் பாசன முறைகளும் பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கும். உங்கள் தண்ணீர் வந்து அது மரத்திற்கு அருகில் தேவையான இடத்தில் சொட்டுகிறது. அதனால் நீங்க நிறைய தண்ணீரை சேமித்து இந்த பயிர்களை உற்பத்தி செய்கிறீர்கள். அதுக்கு பிறகு சிலர் வேறு முறையையும் பயன்படுத்துறாங்க. அதை ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஸ்பிரிங்க்லர் இருக்கும். அது உங்கள் நீண்ட பயிர்களுக்கு தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. இதெல்லாம் இப்படி நடக்கிறது. உங்க பாசனம் எல்லாம் ஒரு மைய இடத்திலிருந்து பம்பு மூலம் செய்யப்படுகிறது. இந்த விவசாயத்திற்கு நமக்கு 2 தண்ணீர் மூலங்கள் இருக்கின்றன. ஒன்று நிலத்தடிங்க. இந்த 35 ஏக்கருக்கு 50 குதிரை திறன் கொண்ட பம்பு எங்கள்கிட்ட உள்ளது. பின்னர் எங்களுக்கு அருகில் ஒரு கால்வாய் உள்ளது. எனவே நாங்க கால்வாயிலிருந்து தண்ணீர் எடுக்கிறோம். எந்த மாதத்துல நீங்க இந்த பயிரை அறுவடை செய்வீங்க? எப்படி மரத்துல இருக்கிற அந்த பயிர்களை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆம், இது வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் பயிர் மாதிரி தான். அதாவது இந்த மரத்திலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை பயிர் கிடைக்கும். ஆனா இப்போது இது பூ பூத்ததை முடித்து விட்டது. அதனால் இப்போது நீங்கள் சிறிய பழங்களை பார்க்கலாம். அவை வளரத் தொடங்கும். அதிக தண்ணீர் மற்றும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். சுமார் ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் அதுதான் அறுவடை தொடங்கும் நேரம். நீங்க எந்த வகையை வளர்க்கிறீங்க என்பதற்கு ஏற்ப அறுவடை அடுத்த சில மாதங்கள் தொடரும். நீங்க அறிந்திருப்பீர்கள். மற்றும் எந்த வகைகள் உள்ளன என்பதையும் பொறுத்தது. அந்த சில மாதங்கள்ல தான் அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். நாம் அறுவடை செய்வது எப்படி என்றால் அது முழுக்க இயந்திரமயமாக்கப்பட்டது. அறுவடைக்கு 3 படிகள் உள்ளன. ஒண்ணு, எங்களிடம் இந்த செக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து மரத்தின் தண்டை பிடித்து மரத்தை அசைக்கிறாங்க.
அப்பொழுது உங்கள் எல்லா பழங்களும் தரையே விழும். அது அப்படியே சில நாட்கள் வறக்க விடுகிறீர்கள். அதுக்கு பிறகு ஸ்வீப்பர் என்று அழைக்கப்படும் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்துகிறீர்கள். அது என்ன செய்கிறது என்றால் எல்லா பயிர்களையும் நடுவில் கொண்டு வருகிறது. அதாவது எல்லா பழங்களையும் நடுவில் கொண்டு வந்து 3வது கட்டம் தொடங்குகிறது. அது ஹார்வெஸ்டர் என்று அழைக்கிறார்கள். அது எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள்கிறது. அத பின்புறம் உள்ள வாளியில போட்டு ட்ரக்ஸுக்கு கொண்டு போய் அந்த ட்ரக்ஸ் அத ஹல்லிங் மற்றும் ஷெல்லிங் செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. அப்படின்னா இதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பை இங்க கலிபோர்னியால உறுதி செய்ய முடியும் போல இருக்கே. சரிதானே நான் சொல்றது? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆம். ஏனெனில் சென்ட்ரல் வேலியில் வேலைவாய்ப்பின் பெரும்பாலான பகுதி விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்டது. அதனால் இது நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. நான் கலிபோர்னியால ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, எல்லாமே தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கலிபோர்னியா மண்ணை நம்பி நிறைய வேலை வாய்ப்புகள் வேளாண்மை சார்ந்து நடைபெறுகின்றது. நான் மகிழுந்துல போறப்ப பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, பழங்கள், காய்கறிகள் எல்லாமே இங்க விளைவிக்கப்படுகின்றன. சாலையோரம் முழுக்க வேளாண் விளைநிலங்களா இருக்கின்றன. மக்கள் வேலை செய்றாங்க. வேலை வாய்ப்பு பெருகுது, பொருளாதாரம் பெருகுது. நான் சொல்றது சரிதானே? அதாவது கலிபோர்னியா ஒரு டெக் மாநிலம் போலவும் நினைக்கலாம். ஆனா இதுதான் அதன் மறைந்திருக்கும் பகுதி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்தா இது பெரிய எண்ணிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இது நிறைய பேருக்கு வேலை தருகிறது, நிறைய பேரை ஊட்டுகிறது. இதுதான் நட் மார்க்கெட். நீங்க பாருங்க, இங்க பாதாம், அக்ரோட், பிஸ்தா, இங்க தயாரிக்கப்படும் ரீசின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வடக்குக்கு சாக்ரமென்டோவும் யூப்பர் சிட்டிக்கும் போனீங்கன்னா நிறைய பழங்கள் இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன். சிட்ரஸ் பழங்களும் இருக்கு. இங்குதான். அந்த பக்கம் எல்லாம் நிறைய சுவையான பழங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலும் நீங்க செலீனா பக்கம் கடற்கரை ஓரம் போனீங்கன்னா அங்க நிறைய பெரிய காய்கறி சந்தைகள் இருக்கு. உங்க தக்காளியும் உங்க எல்லாமே இங்க இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த பாதாம், பிஸ்தா, தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ரொம்ப வியப்பான ஒண்ணு என்னன்னா, தெற்கு கலிபோர்னியா பாலைவனம். அந்த பாலைவனத்துல இவங்க பேரிச்சம்பழம் விளைவிக்கிறாங்க. அமெரிக்கால சாப்பிடப்படுகின்ற பேரிச்சம்பழத்துல 85லேருந்து 90% அங்க தெற்கு கலிபோர்னியா பாலைவனத்துல இருந்து வருது. சரியா நான் சொல்றது? அதுதான் இந்த மாநில பின்னாடு. நான் சொல்றேன், இந்த மாநிலத்துல எல்லாமே இருக்கு. தெற்குல ஒரு பாலைவனம் இருக்கு, வடக்குல மலைகள் இருக்கு. நீங்க ஸ்கீயிங் பண்ணலாம். அதே நேரத்துல தெற்கு பாலைவனத்துக்கும் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடற்கரை இருக்குது. அதனால இந்த மாநிலத்தின் பல்வகை தன்மை தான் இதை சிறப்பாக்குது. இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி வந்திருக்கு. இப்போ உங்க சொந்த மாநிலம் பஞ்சாப். பஞ்சாபும் கலிபோர்னியா மாதிரி ஒரு செழிப்பான மாநிலம். ஏன் கலிபோர்னியால இருந்து ஏற்றுமதி ஆகுது வேளாண் விளைபொருட்கள், ஆனா பஞ்சாப்ல இருந்து இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் உங்க மனதுல இந்த எண்ணம் வந்திருக்கா? அது கொஞ்சம் பகிருங்களேன். நான் நினைக்கிறேன் இது வேற மாதிரி சவால்கள் இருக்குது. பஞ்சாப் பெரும்பாலும் தானியங்களை தான் உற்பத்தி செய்யுது. சரியா? அதாவது அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், சர்க்கரை கம்பு. மேலும் இந்த பொருட்களை ஏழைகளிடம் கொண்டு சேர்ப்பது நிறைய சவால்களா இருக்குது. அது மாதிரி அது அதாவது அருகில் எந்த துறைமுகம் உங்க பொருட்களை எடுத்து செய்வீன் ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்து அதை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லும் போது செலவு பயனற்றதாக ஆக்கிவிடுறது. அதாவது அருகில் உள்ள துறைமுகம் கோஜால. அப்புறம் நம்மிடம் உள்ள உட்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் தானே? அது மேம்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்னும் முழுமையாக வரவில்லை. சரியா? அதனால் இந்த பொருட்களை இரவு முழுவதும் ஏதாவது ஒரு துறைமுகத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டிய நிலை உள்ளது. அதனால் எனக்கு தோன்றுகிறது இதில் சவால்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். அதாவது இது அரசாங்கத்தின் மிக உயர்ந்த நிலை வரை தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். மேலும் விவசாய நிலங்கள் சிறியது. மக்கள் சிறிய விவசாயிகள். அவர்கள் தங்கள் தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யவே சவால்கள் இருக்கின்றன. இங்க கலிபோர்னியாவில் அப்படி இல்லை. இந்த பள்ளத்தாக்கில் பஞ்சாபிகள் மற்றும் பிற இந்தியர்கள் 4 முதல் 5000 ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இது ஒரு முக்கியமான விஷயம். இங்க விவசாயம் வணிக ரீதியில நடக்கிறது. நம்ம ஊரை ஒப்பிட்டா அதிகமா உங்களுடைய உங்களுடைய வாழ்வாதார முறைகள் மாதிரி இல்லையா? நீங்க சந்தையை எங்க தேடுவீங்க? இதுல நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய துறைமுகங்கள் இருக்கின்றன. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஓக்லாண்ட்ல ஒரு துறைமுகம், எல்ஏல ஒரு துறைமுகம், அப்புறம் லாங் பீச் அப்படின்ற ஒரு இடத்துலயும் ஒரு துறைமுகம் இருக்கு. நான் சொல்றது சரிதானே? நிச்சயமா. ஆமா. கலிபோர்னியாவுக்கு பெரிய கடற்கரையில இருக்கு. அது மட்டும் இல்ல, பொருட்கள் உள்ளே வரதும், வெளியே போறதும் பிரச்சனை இல்ல. நீங்க பாருங்க, விவசாய நிலங்களும் நல்ல சாலைகளோட இணைக்கப்பட்டிருக்கு. கிராமப்புற சாலைகள், விவசாய நில சாலைகள் கூட ஒவ்வொரு விவசாய நிலத்துக்கும், ஒவ்வொரு மூலைக்கும் கொண்டு போக முடியும். அதனாலதான் அரசு விவசாயத் துறையில உள்ள கட்டமைப்புக்கு பெரிய அளவுல முதலீடு செய்திருக்கிறது. சரி கன்வர். இந்த நீராதாரங்களை பத்தி பேசுறீங்களே, இது என்ன அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுதான் கால்வாய். இது பெரிய நீர் ஆதாரத்திலிருந்து விவசாய நிலத்துக்கு தண்ணீர் கொண்டு வருது. இந்த இடத்த பாருங்க.
தண்ணீர் எங்களுக்கு விடும்போது இதை எங்களுக்காக திறந்து விடுவாங்க. அப்புறம் நாங்க இந்த வெள்ள பம்ப் மூலம் இங்கிருந்து தண்ணீர் எடுக்க முடியும். இது சுமார் 5 ஹார்ஸ் பவர் பம்ப் மாதிரியே பம்ப். ஏனென்றா இங்கிருந்து அங்க தண்ணி கொண்டு போக அதிக ஹார்ஸ் பவர் ஃபீல் இல்ல. இதையும் பாருங்க, நீல நிற பம்ப், இன்னொரு பம்ப் இருக்கிறது. அது நிலத்திலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக தான். அதனால இந்த ரெண்டையும் நாங்க பண்ணை நிலங்களை பாசனத்துக்கு பயன்படுத்துறோம். அப்பனா அந்த நீல நிற பம்பு நிலத்தடி நீருக்காகவும் வெள்ளை நிற பம்பு கால்வாய் நீருக்காகவும், சரியா? தண்ணீருக்காக. கால்வாய் நீரை எப்ப திறக்கணும் எப்ப திறக்க கூடாது அப்படின்றத அரசாங்கம் தான் முடிவு பண்ணும், சரியா நான் சொல்றது? பொதுவாக ஏப்ரல் மாதத்துல தான் இந்த தண்ணீரை திறக்க ஆரம்பிப்பாங்க. ஏனென்றால் இப்ப மழை பெய்யுது, நமக்கு தண்ணீர் தேவையில்லை. அப்புறம் ஏப்ரல் மாதத்துல தண்ணி திறக்க ஆரம்பிப்பாங்க. அது அறுவடை பருவம் முடியும் வரை தண்ணீர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 5-6 மாதங்கள் தண்ணீர் தேவையில்லை. சரி. அதோட இந்த தண்ணீர்ல பெரும்பாலானது பனிக்கட்டிகள் உருகி வரும் தண்ணீரும் நீர்த்தேக்கத்திலிருந்து வரும் தண்ணீரும் தான். மற்றும் இது போன்ற விஷயங்களும். ஏனென்றா இங்க மழை பெய்யாக கோடை காலத்தில். கால்வாய் நீருக்கு அவங்க மீட்டர் பயன்படுத்துற மாதிரி இருக்கே, சரியா நான் சொல்றது? அது இல்ல, மீட்டர் வெறும் கால்வாய் தண்ணீருக்கு தான் ஆயிட்டு. ஏனென்றா அப்போதான் நம்ம எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கிறோம்னு அளக்க முடியும். அதனால நம்ம ஒரு கணக்கு வைக்க முடியும். இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றா, நாங்க போடுற எல்லா உரங்களும் அது எல்லாமே தண்ணீர்லயே செய்யப்படுது. இப்போ காலியா இருக்கிற இந்த டாங்குகள் எல்லாமே ஒரு நேரத்துல கொண்டு வரப்பட்ட உரங்களால நிரப்பப்பட்டிருந்தது. அந்த உரங்கள் எல்லாம் திரவமாக இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க பம்ப் பயன்படுத்தி அதை மைய அமைப்புக்கு அனுப்புறோம். அப்படி செய்தா பாசன நேரத்துல உரத்தையும் சேர்க்க முடியும். அதாவது நம்ம பாசனமும் உரமும் இரண்டுமே பாசன வழியாக போகுது. இப்பதான் புரியுது நீங்க சொல்றது. அப்ப இந்த உரத்தையும் தண்ணீரையும் நீங்க கலந்து டேங்குகள்ல வச்சு செடியில கொண்டு போய் ஊத்துறீங்க. சரி கன்வர், இந்த தேனீ பெட்டிகள் எதற்காக இங்க பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கின்றன சொல்லுங்களேன்? இந்த தேனீ பெட்டிகள் பூ பூக்கும் நேரத்துக்கு, அதாவது பூக்கள் வரும்போது பயன்படுத்தப்படுது. தேனீகள் குறுக்கு மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படுறாங்க. அப்ப இந்த தேனீ பெட்டிகள் இங்க இல்லைன்னா விளைச்சல் கம்மியா இருக்கும், சரியா? ஆமா, சால்தன் குடிமாறு. இந்த தோட்டம் முழுக்கவே ஒவ்வொரு 50 அடிக்கும் இந்த தேனீ பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குங்க, சரியா நான் சொல்றது? ஆமா, சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு சுமார் 10 தேனீ குண்டுகள் வைக்கணும். இது மிகவும் அவசியமான ஒன்று. அப்போ இது உங்களோடதா இல்ல வேற யாரோடதா? இல்ல, இது பெரிய ஒரு தொழில்தான். அதனால நாங்க இது சில மாதங்களுக்கு வாடகைக்கு எடுக்கிறோம். அவர்கள் இத பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல கொண்டு வருவாங்க. மார்ச் மாதம் முடிவில் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாங்க அவர்களுக்கு பணம் கொடுக்கிறோம். இந்த 30 முதல் 40 ஏக்கருக்கு நான் சுமார் $12,000 கொடுக்கிறேன். உண்மையா? அப்ப அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவாங்க? தேன் வர்றது அந்த தேனீ எடுத்துட்டு போயிடுவாங்களா? அவர்கள் தேன் எடுத்துட்டு போடுறேன். அப்ப அந்த தேனீயும் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த தேன் பெட்டிகளை வைக்கிறதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். இது ரொம்ப லாபகரமான ஒரு தொழில் மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிதான். ஆமா, இது ரொம்ப லாபகரமான வியாபாரம் தான். தேனீகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேற வேற பயிர்களுக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் நாடு முழுக்க போய்கொண்டே இருக்கிறாங்க. அதுதான் அவர்களோட வியாபாரம். சரி, அப்ப இந்த பாதாம் மேலாண்மை நீங்க எவ்வளவு லாபகரமா நினைக்கிறீங்க அப்படின்ற தகவல் கொடுங்க. அது சார்ந்திருக்கு. பாதாம் சந்தை ஒரு உலகளாவிய சந்தை. அதனால் தேவை மற்றும் வளங்கள் அடிப்படையில் விலை நிர்ணயம் ஆகுது. இந்த துறை வருடத்திற்கு சுமார் 2.5 பில்லியன் பவுண்ட்ஸ் வரை கையாள முடியும் என்று நினைக்கிறேன். கடந்த சில வருடங்களாக அதை விட அதிகமாக வளங்கள் இருக்கு. அப்புறம் கோவிட் காலத்துல வளங்கள் சரியாக செல்லாததாலும் கப்பல் செலவு அதிகமாக இருந்ததாலும் விலைகள் குறைய காரணமாயிற்று. ஆனா 2024ல கடைசி பயிர் காலத்துல விலைகள் ஏறி இருக்கிறது போல எனக்கு தோன்றுது. இந்த வருடம் எவ்வளவு உற்பத்தி செய்கிறோம் என்பதன் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படும். சரி, உங்களுக்கு நம்ம தமிழர் ஊடகம் பார்வையாளர்களோட எதுவும் பகிரணும்னு விருப்பப்படுறீங்களா? விவசாயம் ஒரு முறையும் இயற்கையே சார்ந்ததுதான். நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்காது, விவசாயிகளின் கட்டுப்பாட்டில் இல்ல. அதாவது பூக்கும் நேரத்துல சூரிய ஒளி கிடைக்கிறதா, அல்லது ஏதாவது தவறாக நடந்தா அதிகமாக வெயிலாக இருந்தாலும் அதிகமாக குளிராக இருந்தாலும் வானிலை எப்படி இருக்கிறது என்பதையே பொறுத்து இயற்கை தாயார் எப்போதும் உற்பத்தி எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்க பெரிய பங்கு வகிக்கிறார். அதனால நாமும் அதையே சார்ந்து இருக்கோம். உங்க விருந்தோம்பல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு பழச்சாறு ரொம்ப சுவையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி கன்வர். சரி, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் கன்வர் சிங் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னது எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க. அவங்க வந்து இந்த ஆல்மண்ட் இந்த தோட்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க தோட்டத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, என்ன தெரியுதா? இது ஆரஞ்சு பழங்கள். அப்ப ஒரு பக்கம் ஆல்மண்ட், இது இன்னொருத்தரோட தோட்டம். ஆனா இங்க பாருங்க ஆரஞ்சு பழங்கள் எப்படி தொங்குது அப்படின்னு. வரிசையா ஆரஞ்சா போட்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து ஆரஞ்சுகள். இதே மாதிரிதான் ஆல்மண்ட். அப்ப இவங்க இந்த மண்ணை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, மண்ணின் வளம். இதுல இங்க என்ன விளையும்?
இதை வச்சு நாங்க எப்படி வந்து வணிகம் செய்ய போறோம் அப்படின்றதான் பாக்குறாங்க. சீமானன் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, தேனீக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதை தான் கன்வர்சிங்கும் சொன்னாங்க. தேனீக்களை அட்டாப்பெட்டியில இங்க வச்சுட்டு ஒருத்தர் போயிடுறாரு. தேனை எடுக்கிறதும் அவருக்கு, கன்வர் வந்து அவருக்கு பணமும் கொடுக்கணும். ஏன்னா தேனீக்கள் அந்த மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா இங்க ஆல்மண்ட்ஸ் வராது அப்படின்றதுனால. சீமானன் சொல்ற ஒவ்வொன்றும் கலிபோர்னியா அப்படின்ற இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. கலிபோர்னியா அப்படின்ற இந்த மாநிலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அவரே சொன்னார், கன்வரே சொன்னார், இங்க எல்லாம் டெக் இண்டஸ்ட்ரி எல்லாம் நினைப்பாங்க, ஆனா இங்க வேளாண்மைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆரஞ்சு தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இங்க பக்கத்திலே ஆல்மண்ட் தோட்டம், ஒவ்வொன்றும் சரியா பண்ணியிருக்காங்க. வேளாண்மையை நம்ம வணிகமயமாக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. வேளாண்மையை வணிகமயமாக்குனதுனாலதான் தமிழ் மொழி உலகம் பூரா போய் சேர்ந்துச்சு இல்லையா. உலகம் முழுக்க தமிழர்கள் என்ன பண்ணாங்க, வேளாண் விளைபொருட்களை கப்பல்ல எடுத்துட்டு போய் 1000 வருஷத்துக்கு முன்னாடி விற்றார்கள். உலக தமிழர்கள், உலக வணிகம் வந்து தமிழர்கள் கையில இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன நிலைமை, டாஸ்மாக்ல விற்கிறோம் 45,000 கோடிக்கு, கஞ்சா விற்கிறோம், மண் அள்ளுறோம், மலையை உடைக்கிறோம். இதானே இயற்கை வளங்களை பாதுகாத்து, இந்த மண்ணை பாதுகாத்து இப்படி வந்து வேளாண்மையை நம்மளால வணிகமாக்க முடியுமா முடியாது, இதான் கேள்வி. உங்கள் கேள்விக்கான பதில் கலிபோர்னியா அப்படின்ற இந்த ஒரே ஒரு மாநிலம். 40,000 கோடி இவங்க வந்து ஏற்றுமதி பண்றாங்க ஆல்மண்ட்ஸ். அப்ப பாருங்க, இது சாத்தியம். உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய நாடுகள், உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய நாட்டுல இருக்கிற இந்த மாநிலமும் அதை சாத்தியப்படுத்துது அப்படின்னா, தமிழ்நாட்டுல சீமானன் ஆட்சியில இதை நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற இந்த கேள்வியோட இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மிக்க நன்றி.